Good morning, student. Welcome to Sheba Group of School online class. Now, this class we are discuss about the world of microbiology, world of the microbes. World of microbes means the நுண்ணுயிரிகள் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன சின்ன ஸ்மால் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மைக்ரோப்ஸ் சொல்கிறோம். The microbiology, first microbiology, the Greek word of the microbes. Microbes means a small. Microbes means a small and bio means a life. Bio means a life and bearing the large study. So the நுண்ணுயிரிகள் அதை பற்றி படிக்கிறது பேர் தான் வந்து மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த பிரான்ச் ஆஃப் பயாலஜி வித் த டீல்ஸ் வித் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த தாவர இந்த உலகத்தில் வந்து மிக நுண்ணிய உயிரிகளை பற்றி வந்து படிப்பது தான் நம்ம வந்து மைக்ரோபயாலஜி தான், the study of microbiology அப்படின்றோம். ஸோ which is include this bacteria, fungi and the algae, protozoan. அப்போது எதெல்லாம் வந்து மைக்ரோபயாலஜி சொல்கிறோம்? பாக்டீரியா, ஃபங்கஸ், ஆல்கே, புரோட்டோசோவான்ஸ், இதை பற்றி நம்ம படிக்கிறது தான் வந்து மைக்ரோபயாலஜி அப்படின்றோம். ஸோ மைக்ரோஸ் ஃபவுண்ட் இன் த ஹேபிட் ஆஃப் த டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக் அண்டு அட்மாஸ்பியரிக் ஆஃப் த லிவிங் ஹோஸ்ட். அப்போது இது எங்கெங்கெல்லாம் இருக்குது? இந்த அட்மாஸ்பியரிக்கில் இருக்குது, டெரஸ்ட்ரியல் அனிமலாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து என்ன சொல்லுவோம், அக்வாட்டிக் வந்து இந்த மாதிரி வந்து இடத்துல வந்து இருக்கக்கூடியதான் வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படி சொல்கிறோம். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அதனுடைய டிசீஸ் பற்றி பார்க்குறோம். மைக்ரோப்ஸ் அண்டு டிசீஸ், என்னென்ன டிசீஸ் வந்து இந்த மைக்ரோப்ஸால் வந்து உருவாகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டிஃபர் ஃப்ரம் த ஈச் ஆஃப் த சைஸு. எதுலேருந்தெல்லாம் அது வந்து ஒவ்வொன்றும் வந்து டிஃபர் ஆகுதுனாக்கா சைஸு, தென் மார்ஃபாலஜி, அதனுடைய மார்ஃபாலஜியை வந்து பார்க்குறது மேற்படுத்த இருக்கக்கூடிய அதை வச்சு என்ன பண்ணுறோம், அதனுடைய வேரியேஷன் வந்து இருக்குது. சைஸ், அது எந்தெந்த சைஸில் வந்து இருக்குதுன்றது நம்ம இதெல்லாம் எப்படி பார்ப்போம்? மைக்ரோஸ்கோப்பில் வச்சு வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு தெரியும் என்னென்ன சைஸில் இருக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு ஹேபிட்டேட், அதனுடைய ஹேபிட்டேட்னா அதோடைய மெட்டபாலிசம் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா இது அதனுடைய ஃப்யூச்சர் என்ன அப்படின்றதுலாம் வந்து நம்ம இந்த மைக்ரோப்ஸில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்றோம். ஸோ மைக்ரோப்ஸ் மேபிய பொதுவாக வந்து இந்த நுண் உயிரிகள் சொல்கிறோம் இல்லையா, இது தட் இஸ் கால்ட் யூனிசெல்லுலார், அதாவது ஒரே ஒரு செல் மட்டும்தான் வந்து இருக்கும். பாக்டீரியா யூனிசெல்லுலார், தென் பாக்டீரியா மல்டி செல்லுலார். யூனிசெல்லுலார் சொல்லும்போது எது வரும்? யூனிசெல்லுலார் அப்படின்னாலே உனக்கு வந்து என்ன வரும்? பாக்டீரியா வரும். பாக்டீரியா மல்டி செல்லுலார், மல்டி செல்லுலார் அப்படின்னும்போது ஃபங்கஸ் வரும், ஃபங்கை. ஓகேவா? ஸோ இது ஒற்றை செல்களால் இருக்குது, பல செல்களால் இருக்கக்கூடிய உயிரினங்களாக உயிர் வாழுது. நெக்ஸ்ட் திஸ் இஸ் கால் த டைப் ஆஃப் மைக்ரோப்ஸ். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, பாக்டீரியா இருக்குது, ஃபங்கஸ் இருக்குது, ஆல்கே இருக்குது, புரோட்டோசோவான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இந்த நுண் உயிரிகள் சொல்கிறேன் இல்லையா, இது வந்து ஏர்போன் டிசீஸு, வாட்டர்போன் டிசீஸ், இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து ஒவ்வொரு ஹியூமன் பீங்ஸ்லேயும் வெக்டார் டிசீஸு இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து உருவாக்குது. இப்போது இருக்கக்கூடிய வந்து இதில் வந்து காற்றின் மூலயமா வந்து நிறைய நோய்கள் பரவுது. அதுக்கப்புறம் வந்து நீரின் மூலமாக வாட்டர்போன் டிசீஸ் நீரின் மூலயமா பரவுது. தெரியும் நமக்கு, காற்றின் மூலயமா நமக்கு என்ன ஆகும், அந்த நுரையீரல் பாதிப்பு சொல்கிறேன் இல்லையா, ப்ராங்கைட்டிஸ் வந்து லங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும். நான் நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது பாக்டீரியா அப்படி பார்க்கும்போது ஐ ஷோ ஒன் டயக்ராம் பாக்டீரியா. பாக்டீரியா ஃபஸ்ட்டு ஐ ஷோ த டயக்ராம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா செல். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா செல், இதுதான் வந்து பாக்டீரியாவுடைய செல். பாக்டீரியா ஆர் த மைக்ரோஸ்கோபிக் சிங்கிள் செல்டு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். நான் ஆல்ரெடி வந்து ஐ டோல்டு பாக்டீரியான்றது வந்து ஒரு சிங்கிள் செல், ஒற்றை செல்லால் உருவாக்கக்கூடிய ஒரு செல் அமைப்பு அப்படின்னு இருக்கும். வித்தவுட் நியூக்ளியஸ் அண்ட் அதர் த செல் ஆர்கனல்ஸு. அதாவது இதில் என்ன இருக்காது? நியூக்ளியஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதில் இருக்காது. ஸோ இந்த நியூக்ளியஸ் வந்து பார்க்கும்போது ஆல்தோ த மெஜாரிட்டி ஆஃப் த பாக்டீரியா ஸ்பீஷியஸ் த எக்ஸிஸ்ட் சிங்கிள் செல் ஃபார்மேஷன். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாக்டீரியானாக்கா ஒரு ஒற்றை செல்லால் உருவாக்கக்கூடிய ஒற்றை செல் உயிரினம் அப்படி தான் சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி யூ ஆர் ஸ்டடி த லோயர் செக்ஷன் 6th, 7th, 8th யூ ஆர் ஸ்டடி த பாக்டீரியா ஸ்ட்ரக்சர் அண்டு த டைப் ஆஃப் பாக்டீரியா, த ஷேப் ஆஃப் பாக்டீரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபிலமெண்ட் ஆஃப் த லூஸ்லி ஜாயின்ட் செல். இந்த பாக்டீரியா பாரு, இதை சுற்றி என்ன இருக்குது? ஃபிலமெண்ட்டு, தட் இஸ் கால்ட் ஃப்ளஜெல்லான்னு சொல்லக்கூடிய ஃபிலமெண்ட்டு, கசை இழைகள். தமிழ் என்ன சொல்லுவாங்க? இழைகள், கசை இழைகள் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் வேரியஸ்
ஃப்ரம் த லெஸ் தென் 1 to 10 நானோமீட்டர்ஸ் லென்த்து. இது வந்து 1லேருந்து 10 வரைக்கும் கூடிய அந்த செல்லோட அளவு வந்து பார்த்தினாக்கா 1 to 10 நானோமீட்டர்ஸ் லென்த்து, அந்தளவு தான் நீளமாக இருக்கும். ஆனால் இது வந்து என்னது, இது ஒரு எதை வச்சு நம்ம பார்க்க முடியும், மைக்ரோஸ்கோப் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த ஃபங்கஸ் ஆகட்டும், பாக்டீரியா ஆகட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப மிக மிக நுண்ணிய உயிர் சொல்லும் இல்லையா, அதெல்லாம் வந்து இதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம பார்க்க முடியும், டைரெக்டாக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ த டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப் இன்க்ளூடு, எதெல்லாம் மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்க்குறோம், இந்த பாக்டீரியா பார்க்கலாம், வைரஸ் பார்க்கலாம், ஃபங்கஸ் பார்க்கலாம். ஆனால் இன்டர் மைக்ரோஸ்கோப்பிக்கில் வந்து பார்க்கும்போது ஆல்கே புரோட்டான்ஸ், அது வந்து நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு வந்து பார்க்க வேண்டியதில்லை. அதெல்லாம் வந்து என்ன பண்ணும், ஒரு பரந்த வெளியிலே வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. நெக்ஸ்ட்டு the special structure is called the flagella. Already I told the flagella is a, ஏன்னா என்ன பண்ணும், they move to one place to another place. ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகர்ந்து போகக்கூடிய தன்மை பெற்றிருக்குது. எதன் மூலயமா போகும், அது நமக்கு வந்து கால் இருக்குது, நம்ம நடந்து போகிறோம். பட் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த ஃப்ளஜெல்லா என்று சொல்லக்கூடிய அதன் மூலயமா தான் கசையை சொல்ல இல்லையா, அதன் மூலயமா தான் என்ன பண்ணுது, சிலியா ஃப்ளஜெல்லா எது வேணால் சொல்லலாம், அதன் மூலயமா தான் நகர்ந்து போவோம். ஸோ திஸ் இஸ் ஏ the structure of bacteria cell. Okay, next I show the another one diagram, shape of bacteria. This one is already studied the lower section. So once again, the shape of bacteria is based on the flagella rod shape and on the spherical shape and the spiral shape. These are 3 types of the shape of the bacteria cells. Listen, next topic we are going to airborne disease. What is the airborne disease? The human beings inhale the atmospheric air. நம்ம வந்து இந்த காற்றில் வளிமண்டலத்தில் உள்ள காற்றை வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுது what will you do, that due to the continuous the inhalations of the contaminate the air to the changes of the airborne of the microbes. நம்ம இந்த வளிமண்டலத்தில் இருக்கிற காற்றை நம்ம வந்து சுவாசிக்கும் போது அந்த நுண்ணுயிர்கள் வந்து என்ன பண்ணுது, காற்றில் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், சுவாசிச்சிடுறோம். ஸோ அப்படி சுவாசிக்கும் போது என்ன பண்ணுது, அதை போய் என்ன பண்ணுது, இந்த நுரையீரல்லாம் போய் வந்து பாதிக்குது இல்லையா. ஸோ அதனால் என்ன ஆகுது, நமக்கு அந்த நீர்த்துளியில் நமக்கு காஃப் வருது, ஸ்னீசிங், காஃபு இதெல்லாம் வருது. ஸோ அப்போது திரும்பவும் அந்த நுண்ணுயிர் வந்து எப்படி வெளியே வரும், நம்ம இரும்பும் போது தும்பும் போது என்ன பண்ணோம், அது வந்து வெளியே வந்துடும். ஸோ அப்போ மனிதன் வந்து ஏர்போர்ன் டிசீஸ் மீன்ஸ் நாம் அந்த காற்றில் வந்து நம்ம வளிமண்டலத்தில் காற்றை சுவாசிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு நோய் கிருமி தான் வந்து நமக்கு ஏர்போர்ன் டிசீஸஸ் சொல்கிறோம். Most of the respiratory tract and infections of the acquired by the inhaling. இப்போ பொதுவாக வந்து ரெஸ்பிரேட் நம்ம சுவாசிப்பு நமக்கு தெரியும். நம்ம வந்து ஹீனரோட ஏரை வந்து ஹினலர் பண்ணும்போது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சுக்குழலில் போய் என்ன ஆகுது, அந்த நுண் கிருமிகள் போய் டெபாசிட் ஆகுது. ஸோ அது டெபாசிட் ஆகிட்டு என்ன பண்ணும், நமக்கு வந்து நிறைய வந்து இந்த சுவாச பிரச்சனைலாம் நமக்கு கொடுக்குது. நம்ம வந்து பியோர் ஏரை நம்ம ப்ரீத் பண்ணுறோம், நம்ம இன்ஹலர் பண்ணுறோம் இல்லை, எவ்வளவோ வந்து மாசு வந்து அதில் தூசி இருக்குது, தும்பு இருக்குது, அந்த நுண்ணுயிர்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து சுவாசிக்கிறோம் அப்படின்றோம். ஸோ த பேத்தோஜன்ஸ் containing the pathogens that are the transmitted through the droplet cause the cough. அப்போ வந்து நான் அந்த 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 தூசி வந்து நீர் திவலைகளை என்ன பண்ணுது, நம்ம காஃப் மூலியமாவோ ஸ்னீஸ் பண்ணும்போதோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, அந்த நுண்கிருமிகள்லாம் வந்து வெளியேற்றப்படுது அப்படின்றோம். ஏர்போர்ன் டிசீசஸ் காஸ்ட் பை த பாக்டீரியா அண்ட் வைரஸ். இப்போது பொதுவாக பார்க்குறோம் இந்த ஏர்போர்ன் டிசீஸு, அதுக்கு முக்கியம் இந்த பாக்டீரியா அண்டு வைரஸ், இது மூலயமா தான் நமக்கு வந்து இப்போ ஒன்று நம்மளை ஆட்டி படைக்குது இல்லையா, COVID-19, அதாவது கொரோனா வைரஸ்ஸு. இது கூட என்ன சொல்கிறாங்க, காற்றின் மூலமாக வந்திருக்கக்கூடிய அந்த வைரஸ்ஸு அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்படிதான், அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மாஸ்க் வியர் பண்ணிட்டு சொல்கிறாங்க, எனி டைம் மாஸ்க் வந்து வியர் பண்ண சொல்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வைரஸ் வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க, எத்தனை சார்ஸ் அந்த நோயெலாம் வந்துருக்கு இல்லையா, அதை விட வந்து பல் மடங்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க, அதை விட 5 மடங்கு வந்து வீரியமாக இருக்கும் இந்த இப்போ இருக்க இந்த கொரோனா வைரஸ்ன்றது. வந்து ரொம்ப உடனே சடன்லி அட்டாக் என்ன பண்ணும், அது உடனே என்ன பண்ணும், லங்ஸை பாதிச்சிடும், எல்லாம் வந்து என்ன பண்ணும், அப்படியே அடிச்சு வித்தின் ஒரு செகண்டில் தான் எல்லாமே, ஃப்ராக்ஷன் செகண்டில் வந்து எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அது வந்து மோசமான ஒரு வைரஸாக இருக்குது. அதுவும் இதுவும் அது ஒரு ஏர்போர்னில் வரக்கூடிய ஒரு டிசீஸ்ன்றது தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாஸ்க்கை வந்து வியர் பண்ணுறோம். ஓகேவா. The airborne disease caused by the bacteria and viruses. So a few airborne diseases and then more the transmission. I show the one tabular column, 1 or 2, and I explain the given the tabular column few transmission only. Okay, listen. Airborne diseases caused by the virus.
காற்றின் மூலயமா பரவக்கூடிய வைரஸோடைய டேப்லேஷன் வந்து பார்த்துக்கோ. இந்த புக்கு இருக்கும்போது இந்த புக்கில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோ, மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காமன் கோல்டு, சாதாரணமாக சளி பிடிக்குது இல்லையா, அந்த காமன் கோல்டு வந்து என்ன வைரஸ் நம்ம சொல்கிறோன்னாக்கா, இது வந்து ரைனோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். ரைனோ வைரஸ் சாதாரணமாக இப்போ வந்து ஆர்டினரியாக கோல்டு நமக்கு எப்பயுமே வந்து கோல்டு இருக்கும் தான். ஸோ அந்த காமன் கோல்டை வந்து ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய முக்கியமாக வந்து பார்க்கும்போது மோட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன், அதனுடைய டிரான்ஸ்மிஷன் வந்து பார்க்கும்போது எப்படி வந்து அது நோய் வந்து தொற்றுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நோய் என்ன பண்ணுறோம், ட்ராப்லெட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று காரணி. சும்மா இப்போ அடுத்தவன் வந்து இரும்புறான் தும்புறானாக்கா அதனுடைய ட்ராப்லெட் வந்து நம்ம மேலே படிச்சோனாக்கா டக்கு நமக்கு என்ன ஆகணும், அது எஃபெக்ட் ஆகும். இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், அதாவது டிஸ்டன்ஸ் கீப் பண்ண, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க, அது வந்து காற்றின் மூலயமா இன்னொரு பர்சனுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அதாவது காமன் கோல்டுக்கே அந்த மாதிரினாக்கா இப்போ இது வந்து வீரியமிக்க இந்த வைரஸ்ஸு. ஸோ திஸ் இஸ் ஏ டிஷ்யூ ஆர்கன் அஃபெக்டட். இப்போ எந்த ஆர்கன் வந்து அஃபெக்ட் பண்ணும், இந்த காமன் கோல்டு பொதுவாகவே கோல்டுனாலே அஃபெக்ட் பண்ணக்கூடியது எது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு. நமக்கு வந்து மூச்சுக்குழல் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு அதுதான் நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ என்ன ஆகும் நமக்கு, அதாவது தூசி தும்பலாக இருக்கு இல்லையா, அந்த இது இருக்குது பாரு, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த நேசல் ஆஃப் த சாம்பர், மூக்கு நாசி துவாரம் இருக்குல்ல, மூக்கு துவாரத்தின் வழியாக தான் நமக்கு என்ன பண்ணணும், இது வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் வந்து என்ன பார்க்குறோம், இதோட அறிகுறிகள் வந்து என்னென்னு பார்ப்போம். ஃபீவர், காஃப், அண்ட் தென் இஸ் காஃபிங், த ரன்னிங் நோஸ், அண்ட் த ஸ்னீசிங், அண்ட் த ஹெட்டேக்கு. பொதுவாக வந்து இதோட அறிகுறிகள் பார்க்கும்போது ஆர்டினரியாக நமக்கு எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு கோல்டு இருக்கும், ஃபீவர் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்னீசிங் இருக்கும், காஃப் இருக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும். அதாவது ரன்னிங் நோஸ்னால் மூக்கில் சளி வந்து ஒழுகிட்டே இருக்கும். இது மாதிரிலாம் இந்த காமன் கோல்டு மட்டும் நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் ஒன், திஸ் இஸ் ஏ இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எதுக்காக பயன்படுத்தப்படுது, முக்கியமாக வந்து மைக்ரோ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து மிக துல்லியமான வைரஸ், ரொம்ப வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது. அந்தளவுக்கு நம்ம எப்படி நம்ம ப்ரிகாஷனாக இருப்போம், இருந்தாலும் வந்து நம்மளை அறியாமையே நமக்கு போய் என்ன பண்ணோம், அது இன்ஃபெக்ஷன் உண்டு பண்ணும். இது வந்து என்ன சொல்லுவாங்க, தட் இஸ் கால்ட் ஏ ட்ராப்லெட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன். இதுவும் வந்து ஒரு நோய் தொற்று காரணி தான். இதுவும் இன்னொருத்தருந்து பரவக்கூடிய வந்து டிஸ்போஸ் ஆகக்கூடிய ஒரு நோய் தொற்று காரணியாக வந்து இருக்குது. முக்கியமாக the same தான், respiratory tract and inflammation of the nasal microbes of the pharynx region. இது வந்து தொண்டை பகுதி இருக்குது பார்த்தியா, அதாவது தொண்டையில் வந்து மற்றும் சுவாச பகுதின்னு சொல்லுவோம் பார்த்தியா, அந்த இடத்துல வந்து இது வந்து அந்த டிஷ்யூ ஆர்கன்ஸ் வந்து இது வந்து பாதிக்கும். அந்த ஆர்கன் தான் தொண்டையையும் அந்த மூக்கு பகுதி தான் வந்து முக்கியமாக வந்து பாதிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக என்ன ஆகுது, ஃபீவர் வரும், அதுக்கப்புறம் வந்து பாடி பெயின் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து காஃபு, த சேம் ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து த்ரோட் பெயின், அதாவது விடாத வந்து என்ன பண்ணும், த்ரோட் பெயின் வந்து மோர் தென் த்ரோட் பெயின், அதிகமாக வந்து தொண்டை வந்து வலிக்கும். புரியுதா? ஸோ இப்போ இருக்கிற அதே வைரஸோடைய சிம்டம்ஸ் தான் வந்து இந்த ஆர்டினரி கோல்டுக்கும் வந்து இருக்குது, இந்த இன்ஃப்ளூயன்ஸா இதுக்கும் வந்து இருக்குது அப்படின்ற. ஓகேவா? லிசன், அனதர் ஒன் டேபிள் காலம், the airborne diseases caused by the bacteria. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வைரஸ் வந்து பார்த்தோம். வைரஸில் வந்து எப்படி பார்த்தா, இப்போ பாக்டீரியா வந்து இந்த காட்டில் வந்து பாக்டீரியா வந்து பரவக்கூடிய நோயை பற்றி பார்க்குறோம். இதில் என்ன டிசீஸு, ஃபஸ்ட் ஒன் இஸ் ஏ டியூபர் க்ளோசிஸ் சொல்லுவோம். இந்த டியூபர் க்ளோசிஸ் வந்து சாதாரணமாக வந்து என்ன சொல்லுவோம், தமிழில் வந்து காச நோய் சொல்லுவாங்க இல்லையா. டியூபர் க்ளோசிஸ் வந்து டிபின்னு சொல்லுவோம்ல, அந்த காச நோய். இதோடைய முக்கியமான வந்து நோய் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் க்ளோசிஸ். தெரியும் இல்லையா, டியூபர் க்ளோசிஸ் மீன்ஸ் ஏன் டிபி அப்படி சொல்லுவோம்ல. இது வந்து பாக்டீரியா மூலிமா பரவக்கூடியது. இது முக்கியமாக எப்படி பரவுது, இதனுடைய மோட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ தட் இஸ் கால்ட் த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரம் த சிம்டம்ஸ் ஆஃப் த இன்ஃபெக்டட் பர்சன். ஒரு நோய் இந்த டியூபர் க்ளோசிஸால் வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தரிடந்து நமக்கு வந்து அவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன ஆகுது, இந்த நோயானது நமக்கு பரவுது. முக்கியமாக எங்கே பரவும், லங்ஸு, நுரையீரல் இருக்கு இல்லையா, இந்த நுரையீரல் தான் பாதிக்கும். இந்த டியூபர் க்ளோசிஸ்னாலே வந்து நுரையீரல் என்ன பண்ணும், அது வந்து ஃபுல்லாக வந்து அரிச்சு எடுத்துருவோம். நம்ம சளின்னு சாதாரணமாக சொல்கிறோம், அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி, வேறு எதுனா ஆனாலும் சரி, நம்ம என்ன
ஒரு ஆக்சிடென்ட்னாலும் சரி ஓகே, நம்ம வந்து அதன் மூலிமா நம்ம க்யூர் ஆகி வரலாம். பட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான். அந்த டியூபர்குலோசிஸில் வந்து அது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எது ஃபஸ்ட்டு அஃபெக்டட் ஆர்கன் வந்து லங்ஸை மட்டும்தான் என்ன பண்ணுது பாதிக்கும் அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமாக பார்க்குறோம், அதாவது இதனுடைய சிம்டம்ஸ் வந்து பார்க்குறோம். சிம்டம்ஸ் வந்து பார்க்கும்போது பெரிஸ்டன்ட் ஆஃப் த காஃப், இடைவிடாத என்ன இருக்கும், காஃப் வந்து கண்டினியூஸ் காஃப் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் பெயின், நெஞ்சு வலிக்கும். அதனுடைய இது அதாவது இந்த டியூபர்குலோசிஸ் வந்து இருக்கக்கூடிய அதனுடைய அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூவாக காஃப் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் பெயின் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் வெயிட்டு, சடனாக என்ன பண்ணுவாங்க, வெயிட் வந்து சடனாக லாஸ் ஆகும். அதாவது இமீடியட்டாக அவங்க வந்து உடலோட எடை வந்து வேகமாக வந்து குறைஞ்சிடும். அண்ட் தென் வந்து ஆப்டிடைட் அப்படின்னாக்கா அது பசியே எடுக்காது. என்ன பண்ண முடியும், இரும்பினே இருக்கிறாங்க, சாப்பிடும்போது இருமல் இருந்தாக்கா வாமிட் வரும், அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டியூபர்குலோசிஸ்லாம் இருந்தாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் we are going to the waterborne disease. நீரின் மூலமாக பரவக்கூடிய நோய் கிருமிகளை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ மைக்ரோப்ஸ் present in the contaminated of the water causes the various infections of the disease. அதாவது நீரின் மூலியமாக பரவக்கூடிய நோய்களை பற்றி நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த வாட்டர்போர்ன் டிசீஸ், இது உண்மையிலே சொல்லப்போனாக்கா தண்ணி மூலியமாக தான் என்ன ஆகுது, இதனுடைய நீர் வந்து அதனோட நோய் வந்து பரவுது அப்படின்றோம். எந்தெந்த டிசீஸ்லாம் வந்து வாட்டர்போர்ன் டிசீஸ் இருக்குது, நமக்கு ஆல்ரெடி வாஸ் ஸ்டடிங் த 6th, 7th, 8th ஸ்டாண்டர்ட் லெவல். காலரா, டைஃபாய்டு அண்ட் இன்ஃபெக்டிஸ் ஆஃப் த ஹெப்படைட்டிஸு, ஸோ இது டயரியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணி மூலிமா இப்போ என்ன ஆகுதுல, நிறைய வந்து தண்ணியில் வந்து நோய் கிருமிகள்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அதை நல்லா பாயில் பண்ணி நம்ம குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி குடித்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம், டயரியா ஆகட்டும், கலரா ஆகட்டும், மலேரியா ஆகட்டும், இதெல்லாம் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ திஸ் காசிட்டிவ் த மைக்ரோ ஏஜென்ட் வந்து சிம்டம் ஆஃப் த டிசீஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் த மெஷர் கிவன் பிலோ த எனிவன். அதாவது மெஷர்துனாக்கா இது தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கணும். போகிற இடத்துலாம் வந்து உடனடியாக சளி பிடிக்கிறதுனாக்கா அது முக்கிய காரணம் தெரியுமா, நம்ம எங்கே போகிறோமோ வந்து அந்த தண்ணியை குடிச்சிடும். அது வந்து எப்படி இருக்கும், அது வந்து சுத்தமான தண்ணியோ இல்லைனா அதில் வந்து நுண்கிருமிகளாக இருக்கும், நமக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொன்னீங்களா, நம்ம நேக்கட் ஆகி அதை வந்து பார்க்க முடியாது, நம்மளால் வெற்று கண்ணால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் வச்சு அதை பார்க்க முடியும். நம்ம வந்து ஒரு வாட்டர் கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறதுனாக்கா அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கிருமிகள் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், நல்லா பாயில் பண்ணி குடிச்சிட்டாக்கா அந்த கிருமியெல்லாம் அது இறந்து போய்டும், நமக்கு வந்து எந்த வித ஒரு பாதிப்பும் வந்து அதில் ஏற்படாது அப்படின்னும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு முக்கியமாக பார்க்கும்போது வெக்டார் போன் டிசீசஸ். வாட் இஸ் த வெக்டார் போன் டிசீசஸ்? தட் இஸ் த ஏஜென்ட். வெக்டார் இஸ் அண்ட் த ஏஜென்ட் அண்ட் தட் த ஆக்ட் அஸ் த இன்டர்மீடியேட்டட் த கேரியர்ஸ். அதாவது இன்னொருத்தருந்து, அதாவது வாட் இஸ் மீன் பை வெக்டார், அதாவது கடத்துதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் த டிரான்ஸ்மிட்டர், கடத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது பூச்சிகள் இருக்குது, அந்த விலங்குகள் இருக்குது, அதன் மூலயமா வந்து நமக்கு வந்து நோய் கிருமிகள் வந்து உண்டாக்குது. எப்படி, இப்போ அஃபெக்டட் பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து நோயில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அஃபெக்டட் பர்சன் போது அவங்கக்கிட்ட வந்து நமக்கு வந்து நான் அந்த நோய் கிருமி வந்து நமக்கு தொற்றும். ஸோ தட் இஸ் கால்ட் த வெக்டார் போன் டிசீசஸ். வேறு ஒரு வந்து நமக்கு வந்து அஃபெக்டட் பர்சன், அவன் ஆல்ரெடி வந்து அந்த நோயில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பான், அவனிடம் இருந்து நம்மக்கிட்ட வந்து வரக்கூடிய அந்த நோய் கிருமி தான் வந்து இந்த வெக்டார் டிசீஸஸ் சொல்கிறோம். ஸோ அப்படி வரக்கூடியது எது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து த டிசீஸ் ஆர் த மலேரியா, ஃபிலேரியா, யானைக்கால் நோயில் சொல்லுவோம் இல்லையா, ஃபிளனேரியா, அண்ட் தென் மலேரியா, சிக்கன் குனியா. அதாவது இந்த கோவிட், இப்போ இந்த இதுக்கு இல்லையா, இப்போ இருக்கு இல்லையா, அந்த COVID-19 கொரோனா வைரஸு, இதுக்கு முன்னாடி வந்து சிக்கன் குனியா அது இருந்துச்சு, அப்புறம் வந்து டெங்கு ஃபீவர், இதெல்லாம் இருந்துச்சு, ஒவ்வொன்றா வந்துருக்கு. அதெல்லாம் எது அடுத்தவங்களுக்கு வந்து அந்த அஃபெக்டட் பர்சன்ட்டு நமக்கு வந்து அது வந்து இமீடியட்டாக நம்ம வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு இது வைரஸ் தான், இந்த ஒரு பாக்டீரியா தான் வந்து இந்த வாட்டர் போர்ன் டிசீஸில் இருக்கக்கூடியது சொல்கிறோம். ஸோ இந்த டெங்கு டிசீஸ் விச் இஸ் த டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த அனிமல்ஸ், எதன் மூலிமா பரவுது, விலங்கினங்கள் மற்றும் பறவைகள், த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஸோ தட் இஸ் த ஃப்ளூ அண்டு ஸ்வைன் ஃப்ளூ கேள்விப்பட்டிருக்கா, பன்றி காய்ச்சல், இதெல்லாம் இந்த அனிமல்ஸ் தான் நமக்கு வந்து வரக்கூடியது. இப்போட வந்து அது ஒரு 2 years பேக் வந்து ஸ்வைன் ஃப்ளூ வந்து நிறைய பேர் வந்து என்ன இருக்காங்க, இறந்து போயிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போது உனக்கு என்னென்னாக்கா எந்த ஒரு விஷயமாக தான் இப்போ வந்து நம்ம வந்து
ஏர்போன் டிசீஸ் சொன்னோம் இல்லையா, ஏர்போன் டிசீஸ் ஆகட்டும், வாட்டர் போன் டிசீஸ் ஆகட்டும், இந்த வெக்டார் போன் டிசீஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அடுத்தவங்கிட்ட நமக்கு வந்து வரக்கூடிய வந்து முக்கியமான நோய் தான் இதெல்லாம், புரியுதா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப 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 ஜாக்கிரதையாக நம்ம என்ன பண்ணணும், இந்த லைஃப்பை லீட் பண்ணி ஆகணும், புரியுதா? அதாவது இப்போ என்ன சொல்கிறோம், மாஸ்க்கை வியர் பண்ணிட்டு தான் இருக்கணும், யாரும் வந்து டிஸ்டன்ஸு சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணணும், யாரோடையும் வந்து பேசக்கூடாது, ஷேக் பண்ணக்கூடாது, எவ்வளோ வந்து இந்த அவேர்னஸ் வந்து கொடுக்குறாங்க டாக்டர்ஸ்லாம். அதாவது விளையாட்டுக்காக யாரும் வந்து கொடுக்கல, இது வந்து உயிரோட வந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது உயிர் டக்குன்னா அது எவ்வளோ டெத் இந்த இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ பார்க்கும்போது 1 crore அந்த அளவுக்கு டெத்து வந்து இப்போ வந்து ஃபுல்லாக இந்த உலகத்தில் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது 1 கோடியை வந்து எட்டுது அப்படின்றாங்க. அப்போ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வைரஸாக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு listen children, today the world of microlysis we are discuss about the microbes and disease, airborne diseases, waterborne diseases, vector-borne diseases. Next we are going to the another 3 topics, diseases transmitted by the animals, sexually transmitted the diseases, and then immunization. Next class we are discuss the another 3 topics. Thank you.